எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு 30 ஆண்டு கால வரலாற்றை ஒரு மிகப்பெரிய நூலாக தொகுத்திருக்கிறார் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய மர்வான் பர்கவுத்தி அவர்கள். அந்த நூலும் வெளியிடப்பட இருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் தாங்கள் பட்ட அவமானத்தை அமெரிக்காவினூடாக தீர்த்து கொள்வதற்கு யூதர்கள் முயற்சி செய்கிறார்கள். வரலாறு நெடுகிலும் யூதர்கள் இதே தான் பண்ணுவாங்க. நேரடியாக சண்டைக்கு வராம யாரையாவது கோர்த்து விடுவோமா? ஓமான்லேயே ஸ்டீவ் விட்காஃபை சந்திப்பதற்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தயாராக இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுல தான் ஐஆர்ஜிசிக்கு தேவையான தரவுகளை எல்லாம் குறித்த ட்ரோன் எங்களுக்கு தந்துவிட்டது, தந்ததற்கு பிறகுதான் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் நிறைவுக்கு வந்து தற்போது யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிற இந்த காலகட்டம் என்பது இன்றோடு 117வது நாளாக இருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தாமல் நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பல தடவைகள் பல நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டும் இஸ்ரேல் அதை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்பதாக ரஃபா பார்டர் திறக்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஈஜிப்டில் இருந்து காசாவுக்குள்ள ஒரு சில பேர் நுழைந்தார்களே தவிர காசாவில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மருத்துவத்திற்காக இதுவரைக்கும் வெளியேற்றப்படவில்லை. இன்றாவது வெளியேற்றப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில் காசாவினுடைய அப்பாவிகள் காத்து கிடக்கக்கூடிய சூழலையும் காசாவில் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் யுத்தத்திற்கு பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான நிலை காலகட்டத்தில் காசாவில் தலையிடுவதற்கு பாலஸ்தீன அதிகார சபைக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஆல்ரெடி இந்த பாலஸ்தீன அதிகார சபை பாலஸ்டைன் அத்தாரிட்டியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவங்க ஒரு டம்மி குரூப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத, எந்த விதமான காசாவுக்கு தேவையான நல்ல பணிகளையும் செய்ய முடியாத ஒரு கையாலாகாத ஒரு குரூப்பாகத்தான் இந்த குரூப் காலாகாலமாக இருந்து வருகிறது. பாலஸ்தீனத்தின் ஒரு மிகச்சிறந்த போராளியாக செயல்பட்ட யாசர் அரஃபாத் பின்பற்ற நாட்களில் அமெரிக்காவினுடைய கருத்துக்களை கேட்டு உருவாக்கியது தான் இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி என்பது. பேரளவில் பாலஸ்டைனுடைய ஜனாதிபதி என்று சொல்லி இப்போ மஹ்மூத் அப்பாஸ் என்றொருவரை வைத்திருக்கிறார்கள். நாடே உனக்கு தரமாட்டம் என்றதுக்கு பிறகு எப்படி ஜனாதிபதி செயல்படுவார், எப்படி பிரதமர் இருப்பாருங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? ஒரு நாடு இருந்தால் தான் ஜனாதிபதி பிரதமரே இருக்க முடியும். பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்க மறுக்கும் நிலையில் எப்படி தான் ஒரு ஜனாதிபதி, தான் ஒரு பிரதமர் என்பதை அங்கிருப்பவர்கள் சொல்லிக்கொள்ள முடியும் என்கிற கேள்விகளே நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற குழுவாக இவர்கள் தான் பாலஸ்தீனத்துக்குள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை மாத்திரம் தான் அங்கே இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்டாக நம்ம பார்க்க முடியும். எப்படி இருந்தாலும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான முன்னேற்றங்களில் எக்காரணம் கொண்டும் பாலஸ்டைன் அத்தாரிட்டியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மிக தெளிவாக செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஸ்டீவ் விட்காஃபுடனான சந்திப்பில், அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவருடனான சந்திப்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெளிவாக இதை வலியுறுத்தி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தான் பாலஸ்தீனர்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக தற்போது இருப்பவர் தான் ஷேக் மர்வான் பர்கவுத்தி அவர்கள். மர்வான் பர்கவுத்தி 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். காசா பாலஸ்தீனம் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் அதனுடைய அனைத்து பிரிவுகளும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைவராக யார் இருப்பார் என்று பார்த்தால் அது மர்வான் பர்கவுத்தியாகத்தான் இருப்பார். இன்னும் சொல்ல போனால் நெல்சன் மண்டேலா எப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்காக போராடினாரோ அதே அளவுக்கு மதிக்கப்படக்கூடியவர் தான் மர்வான் பர்கவுத்தி. பாலஸ்தீனர்களின் மண்டேலா என்று இவரை அழைப்பார்கள். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு சிறைவாசத்தையே அந்த நாட்டு மக்களுக்காக அனுபவிக்கக்கூடியவர். இருட்டு சிறை, தனிமைப்படுத்தப்பட்ட சிறை, எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் மற்ற அநியாயம் இழைக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சிறைகளுக்கு பின்னால் 30 ஆண்டுகளுக்கு மேல் இவர் தன்னுடைய வாழ்வை கழித்து வருகிறார். இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் இவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்தாலும் அப்பொழுதும் அவர் விடுதலை செய்யப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக, குறிப்பாக ஃபத்தாஹ் அமைப்பினுடைய தலைவராக மஹ்மூத் அப்பாஸ் இருக்கிறார். உண்மையிலேயே அந்த இடத்தில் இருக்க வேண்டியவர் மர்வான் பர்கவுத்தி. ஏன்னா யாசர் அரஃபாத் இருக்கும் போதே அவரோடு நின்று போராடியவர் இவர். ஆனால் இவரை சிறையில் வைத்துவிட்டு அந்த பதவியை அபகரித்துக் கொண்டார் மஹ்மூத் அப்பாஸ் என்பதுதான் யதார்த்தமான பேருண்மையாக இருக்கக்கூடிய சூழல்.
மட்டுமல்ல, மர்வான் பர்கௌதி தன்னுடைய 30 ஆண்டு கால சிறைவாசத்தை முழுமையாக ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். எதிர்வருகிற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த புத்தகம் வெளியிடப்பட இருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 3 தசாப்தங்களாக அவர் கழித்த சிறை வாழ்வினுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இந்த புத்தக வடிவத்தில் வருகிற அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்திற்கு அவர் இத்தனை ஆண்டு காலங்களில் எழுதிய கடிதங்கள் அதிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களுடனான கடித போக்குவரத்துகள், அபிஷியலாக எழுதப்பட்ட கடித போக்குவரத்துகள், பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு அவர் பகிர்ந்து கொண்ட விவகாரங்கள் என்று அந்த கடிதங்கள் எல்லாம் அதிலே தொகுக்கப்படுகிற அதே நேரத்தில் சிறைக்குள் இருந்து கொண்டு பத்திரிகைகளுக்கு அவர் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டி, நேர்காணல்கள், சிறைக்கு செல்வதற்கு முன்பதான அவருடைய வாழ்க்கை வரலாறு, செல்வதற்கு முன்பதான அவருடைய ஊடக பேட்டிகள், பத்திரிகை பேட்டிகள், அதே போன்று பொது அறிக்கைகள், வரலாற்று ஆவணங்கள், புகைப்பட தொகுப்புகள் என்று எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு 30 ஆண்டு கால வரலாற்றை ஒரு மிகப்பெரிய நூலாக தொகுத்திருக்கிறார் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய மர்வான் பர்கௌதி அவர்கள். அந்த நூலும் வெளியிடப்பட இருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சண்டை நடைபெறும் என்கிற ஒரு கொதிப்பு நிலை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல எப்படியாவது ஈரானோடு அமெரிக்காவை மூட்டிவிட வேண்டும், ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வேண்டும், அதற்கான தூண்டுதலை செய்ய வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இஸ்ரேல் இருப்பதை இன்றைக்கும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகிறது. ஏன்னா அடி வாங்கின நல்ல பாம்புங்கிறதுனால திருப்பி கொத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடுவாங்க என்று சொல்லுவாங்க. அது மாதிரி இஸ்ரேலை பொறுத்தவரையில் 12 நாள் வாரில் செம்ம சொப்பனமாக அடி வாங்கியிருக்கிறாங்க. மொசாது ஹெட் ஆஃபீஸு, அதே போன்ற ஐமன் ஹெட் ஆஃபீஸு, இப்படி இஸ்ரேலுடைய எங்களை நெருங்க முடியுமா என்று நினைத்திருந்த இடங்களுக்கெல்லாம் ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ரொம்ப சூப்பரான தாக்குதல்களை நடத்தி அவர்களை நிலைகுலைய செய்து விட்டது. பெருத்த அவமானத்தில் 12 நாளோட வார நிறுத்தினாங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். எனவே தாங்கள் பட்ட அவமானத்தை அமெரிக்காவினூடாக தீர்த்து கொள்வதற்கு யூதர்கள் முயற்சி செய்கிறார்கள். வரலாறு நெடுகிலும் யூதர்கள் இதே தான் பண்ணுவாங்க. நேரடியாக சண்டைக்கு வராமல் யாரையாவது கோர்த்து விடுவோமா, நபிகள் நாயகம் காலம் தொட்டு நேரடியாக சண்டைக்கு வராமல் மக்காவுக்கு கிளம்பி போய் அங்கிருக்கிற குறைஷிகளை தூண்டிவிட்டு அவங்கள சண்டைக்கு இழுத்து விட்டு அதோடு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து எதையாவது பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் இருந்து எப்பொழுதுமே யூதர்களுடைய திட்டம் இது. அதையே இம்முறையும் செய்வதற்கு ரொம்ப முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் தான் செவ்வாய்க்கிழமை ஸ்டீவ் விட்காஃப் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் நெதன்யாகுவை இஸ்ரேலில் வைத்து சந்தித்தார். சந்திக்கும் போது நெதன்யாகு என்ன சொன்னார்னா, நீங்கள் ரொம்ப ஈரானை நம்புறீங்க, ஈரான் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும்னு அவங்க சொல்றதையெல்லாம் நம்புறீங்க, ஈரான் நம்பிக்கைக்குரியவங்களே கிடையாது, எனவே அவங்களை நீங்கள் நம்பாதீங்க. இது எப்படி? இது அந்த யூகேஜி எல்கேஜி போகிற பிள்ளைகிட்ட போய் அவன் சொல்ற கேட்றாத, அத்தா சொல்றதை தான் நீ கேட்கணும், அம்மா சொல்றதை தான் கேட்கணும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்றாத, இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஈரானை நம்பிராதிய, ஈரான் நம்பிக்கைக்குரியவங்க கிடையாது. இவங்க ரொம்ப நம்பிக்கையில் உச்சகட்டம் தானே. உலகத்தில் எவனாவது யூதனை நம்புவானா? எவனாவது இஸ்ரேல்காரன் நம்புவானா? ஜியோனிஸ்ட்டை நம்புவானா? அவன் சொல்கிறான் ஈரான்காரன் நம்பிக்கைக்குரியவன் கிடையாதுன்னு சொல்லி, அதனால் ஈரானுக்கு நீங்கள் அட்டாக்கு தான் பண்ணணும், அவங்களோட சமாதானமாக போகக்கூடாதுன்னு சொல்லி அவரும் வலியுறுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்று சொல்லி வாஷிங்டனுக்கு போய் அமெரிக்க அதிபரையும் சந்தித்து இஸ்ரேலுடைய ஒரு குழு வலியுறுத்தல்களை செய்திருக்கிறது, யூதர்களுடைய ஒரு குழு. ஏன்னா இந்த ஜூவிஸ் லாபிங்கிறது ரொம்ப பெரியது, உலகத்திலேயே அவங்கள மாதிரி லாபி பண்ணக்கூடியவங்க கிடையாதுங்கிற அளவுக்கு அவர்களுடைய லாபி ரொம்ப பலம் வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபரை நேரடியாகவே சந்தித்து எப்படியாவது ஒரு பச்சை கொடியை காட்டுங்க, எப்படியாவது ஈரான் மேல அட்டாக் பண்ணணும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அமெரிக்க அதிபரை தூண்டுகிறார்கள். ஆனால் அமெரிக்க அதிபர் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறார். அதை அவர் ரசிக்கலை என்று சொல்லி ஆக்சியோஸ் இன்றைக்கும் செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தாக்குதலை நடத்த விரும்புவது இஸ்ரேலியர்களே தவிர அமெரிக்கர்களோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போ கிடையாது என்கிற செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி, நேற்றும் இதே செய்தி வெளியாகி இருந்த நேரத்தில் இன்றைக்கும் அழுத்தம் திருத்தமாக இதே செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஈரானோட ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அதை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது. என்ன இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி அமெரிக்காவுடைய சென்டகாம் தளபதியை அழைச்சி அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அதுக்கு தயார், இதுக்கு தயார், எல்லாத்துக்கும் தயார், எல்லாம் தெரியும். அமெரிக்காக்காரன் என்ன யோசிச்சிருப்பான், நீ எல்லாத்துக்கும் தயார்னு சொல்லுவேன், உன்னை விட பலமாக அவன் தயாராக இருக்கிறான்,
நீ வாழ்றதுக்கான போராட்டத்தை பற்றி யோசிக்கிறப்பா, அவன் வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தில் இருக்கிறான். அப்போ நம்மளை விட பல மடங்கு வேகமாக அவங்களுடைய அட்டாக்கு இருக்கும்ங்கிற காரணத்தினால அமெரிக்கா ரொம்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போய்க்கிறோம், சண்டைக்கு போக தேவையில்லை. ஏன்னா ஈராக்கு வாரில் அவங்களுக்கு 10 ட்ரில்லியன் அளவுக்கு டாலர்களில் பெரிய லாஸ் ஏற்பட்டுடுச்சு. ஆப்கானிஸ்தானில் பெருநஷ்டம். இப்படி அவங்க எங்கெல்லாம் ஆக்கிரமிக்க போனாங்களோ அங்கெல்லாம் பெரும் நஷ்டத்தை தான் சந்தித்திருக்கிறார்கள். அதனால தான் கிரீன்லாண்டை கூட எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி சண்டை இல்லாமல் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். அதே மாதிரி தான் மதுரோவை அரெஸ்ட் பண்ணாங்க. நிக்கோலஸ் மதுரோவை வெனிசுவேலாவில் அரெஸ்ட் பண்ணி நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய தூதுவர் கூட அங்கே போய் இறங்கிட்டார் பேச்சுவார்த்தைக்காக. இப்படி ஈரானை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பேச்சுவார்த்தைகளே வழிக்கு கொண்டு வர முடியுமா? ஆட்சி கவிழ்ப்பை செய்ய பார்த்தாங்க, உள்ளுக்குள்ள போராட்டம் நடத்தி அது சாத்தியப்படலை. பேச்சுவார்த்தைகளில் கொண்டு வருவதற்கு தான் அமெரிக்கா ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுதே தவிர இந்த படைகளை கொண்டு வந்து நிறுத்தினதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், ஆல்ரெடி ஈரானுக்குள்ள போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த போராட்டங்களுக்கு அமெரிக்கா கப்பல் எல்லாம் வந்துருச்சு, நம்ம தைரியமாக போராடலாம் என்று அந்த மக்கள் போராடுவாங்கன்னு நினைச்சாங்க. கப்பல் சேர்றதுக்குள்ள போராட்டத்தை அடக்கிட்டாங்க. அதனால கப்பல் பலன் கிடையாம போனதுனால தான் இப்போ 700 கிலோமீட்டருக்கு நேற்று வரைக்கும் பின்னாடி போயிருந்தவங்க இன்னைக்கு 100 கிலோமீட்டர் இன்னும் பின்னாடி போயிருக்காங்க. 800 கிலோமீட்டர் தொலைவில் கப்பல்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஈரானோடு ஒரு நேரடி வாருக்கு அமெரிக்கா விரும்பாத நிலையில் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் தூண்டுதல் நடத்தி கொண்டே இருக்கிறது. எப்படியாவது ஈரானோட அமெரிக்க அதிபருடைய மனதை மாற்றி ஒப்பந்தத்துக்கு போகாமல் ஒரு யுத்தத்துக்கு போக வைக்கணும் என்பதுதான் அவர்களுடைய மிக பிரபலமான திட்டமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஊடகங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த காட்சி இருக்கும். ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தெஹரானில். இதனுடைய நிறைய புகைப்படங்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த தீப்பற்றுதலுக்கும் வெளிநாட்டு தாக்குதல்கள் அந்த மாதிரி எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அந்த நாட்டுக்குள்ள யதார்த்தமாக நடந்த ஒரு தீ விபத்து. அந்த தீ விபத்தில் முழுமையாக அங்கிருந்த ஷாப்பிங் மால் மொத்தமாக அழிந்திருக்கிறது. யாருக்கும் எந்த காயங்களும் இல்லை, இறைவனுடைய அருளால் யாரும் கொல்லப்படவில்லை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே ஈரானுக்குள்ள நடைபெற்ற இந்த ஷாப்பிங் மால் விபத்தையும் ஏதோ ஒரு வெளிநாட்டு சதி என்ற மாதிரி நம்ம புரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மேலதிகமாக அதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோடு பேச்சுவார்த்தை தொடருகிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அவர் வெள்ளை மாளிகையில் நடத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. என்னன்னா அது எப்போ வெப்பம் எங்கே வெப்பம்ங்கிற மாதிரி பேசுறதை தான் அவர் சொல்றாரு. ரியலான பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை துருக்கியில் நடத்தப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் பிரகாரம் ஈரான் தரப்பில் இருந்து அதை ஓமான்லேயே நடத்துவோம் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. டர்க்கியில் நடத்துறதுக்கும் நாங்கள் தயார், ஆனால் அதை ஓமானில் நடத்துறது ஆல்ரெடி ஓமானில் தான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். ஓமான்லேயே ஸ்டீவ் விட்காஃபை சந்திப்பதற்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தயாராக இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஆல்ரெடி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனும் உடனடியாக பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லிட்டார். இந்த சூழலில் நேற்றைய தினம் அரேபிய கடல் பரப்பில் இருந்த ஈரானுடைய ஷஹீத் 139 என்கிற ஆளில்லா விமானம் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்காவினுடைய சென்டகாம் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான கடற்படை இந்த USS ஆப்ரகாம் லிங்கன், USS ட்ரூமன் அவங்க கிட்டத்தட்ட 10 கப்பல்கள் நிற்குதா இல்லையா, விமான கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள். இந்த கப்பல்களை ஒன்றிணைத்து அமெரிக்காவினுடைய கடற்படை அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், எங்களை கண்காணிப்பதற்கு அனுப்பப்பட்ட ஈரானுடைய ஷஹீது 139 வகையான ஆளில்லா விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது விமானம் தாங்கி கப்பலை பாதுகாப்பதற்காகவும் விமானம் தாங்கி கப்பலில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை தவிர ஒரு யுத்த ஆரம்பம் கிடையாது என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுடைய ஒரு ட்ரோன் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, தேவையான தகவல் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, தொடர்பை துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. தகவல் தானே அவங்களுக்கு தேவை, தகவல் கிடைச்சிருச்சு, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஷஹீது 139 என்கிற வகை
வகையான இந்த ஆளில்லாத விமானம் ட்ரோன் கடல் கரையில் இருந்து ஹொர்முஸ் நீர்நிலை கரையில் இருந்து ஈரானுடைய எல்லையில் இருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தொலைவில் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய USS ஆப்ரகாம் லிங்கன், USS ட்ரூமன் எல்லாமே கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் பின்னாடி வந்து நிற்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். அவங்க சுட்டு வீழ்த்தியதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது சர்வதேச கடல் பரப்பு, எனவே நாங்கள் சர்வதேச கடல் பரப்பில் இருக்கக்கூடிய எங்களை கண்காணித்ததுனால நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. இது சட்ட அடிப்படையில் அமெரிக்காவுடைய வாதம் சரியானது. அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச கடல் பரப்பில் யாரும் சுட்டு வீழ்த்தவும் முடியாது. அது ஈரானுடைய வாதமும் சரியானது. எது எப்படி போனாலும் ஈரானுடைய எல்லைக்குள்ளே இந்த கப்பல் இருந்திருந்தால் அவங்க சுட்டு வீழ்த்தி இருந்தாங்கன்னு சொன்னால் அது அமெரிக்காவினுடைய பிழையாக இருக்கும். ஆனால் அமெரிக்கா வந்து சர்வதேச கடல் எல்லைக்குள்ளே தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம், எங்களை தொடர்ந்து அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருந்தது அந்த ஆளில்லாத விமானம், அதனால தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுல தான் IRGCக்கு தேவையான தரவுகளை எல்லாம் குறித்த ட்ரோன் எங்களுக்கு தந்துவிட்டது, தந்ததற்கு பிறகுதான் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய இந்த ஷஹீத் 139 என்கிற ஆளில்லா விமானம் அமெரிக்காவினுடைய USS ஆப்ரகாம் லிங்கன்ல இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட மறுகணமே ஈரானுடைய IRGC ஒரு அதிரடி வேலையை பார்த்திருக்கிறாங்க. அது என்ன வேலை என்று சொல்லி சொன்னா, IRGCயினுடைய கடற்படை கிட்டத்தட்ட 6 படகுகள், கடற்படை படகுகள் உடனடியாக அமெரிக்காவினுடைய ஸ்டெனா இம்ப்ரேட்டிவ் என்று சொல்லக்கூடிய டேங்கர், ஆயில் டேங்கர், இது கத்தாரில், துபாயில், இந்த மாதிரி அரபு நாடுகளில் இருந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான ஆயில் டேங்கர் கப்பலை உடனடியாக சுற்றி வளைத்து கைப்பற்றி இருக்கிறார்கள். பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானிய அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடனடியாக அந்த கப்பலை அவங்க சிறைப்பிடித்த கப்பலை விடுவித்திருக்கிறார்கள். எனவே ஒரு பெரிய யுத்தமாக மாறிவிடாமல் இருப்பதற்கு ரெண்டு தரப்புமே பேசி இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது கூட இஸ்ரேலுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என்னன்னா, இது நல்ல ஒரு வாய்ப்பு தானே, ஈரானுடைய சுட்டு வீழ்த்தி முடிய ஈரான்காரன் போய் அமெரிக்காவினுடைய அவ்வளோ பெரிய கப்பலையே சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்கிறான், அதை வச்சு அமெரிக்கா ஈரானுக்கு தாக்கி இருக்கலாம், ஆனால் தாக்கலையே என்று சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையை இது உண்டாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல தான் பேச்சுவார்த்தைகள் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை ஓமான்ல அல்லது டர்க்கில நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகள் வருகிறது. அப்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டால் ஓமான், பாகிஸ்தான், கத்தர், சவுதி அரேபியா, UAE ஆகிய இந்த 5 அரபு நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானோடு இணைந்து அமெரிக்காவோடு இணைந்து பங்கு பெறும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய அதிகாரிகள் ஒரு செய்தியை இன்றைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, என்ன பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா 12 நாள் வாரில் பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் திடீர்னு எங்கள் மக்கள் மேலே தாக்குதல் நடத்தினீங்க, எங்கள் நாடு மேலே தாக்குதல் நடத்தினீங்க. எனவே நாங்கள் தாக்குதலுக்கும் தயாராக இருந்து கொண்டே பேச்சுவார்த்தைக்கு வர்றோம். பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே நீங்கள் அட்டாக்கு ரெடி ஆனீங்கன்னா நாங்கள் பதிலடி தந்துடுவோம். பேச்சுவார்த்தை நடக்குது, நாங்கள் மட்டும் அடிச்சுக்கிறோம், நீ அடிக்காமல் இருந்தெல்லாம் சொல்ல வந்துடாதீங்க. நீங்கள் எங்கள் மேலே கை வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இம்முறை பதிலடியை தருவோம். ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட நாங்கள் வந்து ஏமாந்திருக்கிறோம், நம்பி ஏமாந்திருக்கிறோம், இனிமே நம்பி ஏமாறுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி ஈரானுடைய அதிகாரிகள் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அல் ஜசீரா எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான கேள்விகள் இது தொடர்பாக என்னன்னு சொன்னா, அமெரிக்கா தன்னுடைய மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல்கள் 10 கப்பல்களை கொண்டு வந்து தற்போது இந்திய அரபு பெருங்கடல் பரப்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இதுவெல்லாம் ஈரானுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறதா? நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் பார்த்துக்க, இந்த மாதிரி ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, அல்லது விரைவிலேயோ அல்லது கொஞ்சம் தாமதமாகியோ ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்காக ஈரானை மிரட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, அல்லது ஈரானிய இஸ்லாமிய குடியரசினுடைய ஆட்சி மாற்றம் போல தோன்றுகிற ஒரு அரசியல் திட்டத்தின் அடிப்படையில் நீண்ட கால திட்டம் ஒன்றிற்கு அமெரிக்கா தயாராகிறதா? உள்ளுக்குள்ளே எதையாவது திருப்பியும் எதையாவது ஒன்று குழப்பி விட்டு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணி மொத்த சிஸ்டத்தையும் மாற்றுறதுக்கு அமெரிக்கா திட்டமிடுகிறதா என்கிற இந்த 3 பெரும் கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கிறது என்கிறது அல் ஜசீரா. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.